Good morning, welcome to Pinwin Advice YouTube channel. Any market நம்ம எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். So 41 advances, 9 declines. 41 advances, 9 declines. Okay. 11,452 trade ஆகுது கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லோ வந்து 11,419. இது வந்து நேற்று க்ளோஸுக்கு மேலே இருக்க தொட்டு நம்ம பயப்பட தேவையில்லை. பட் ஓப்பன் ப்ரைஸ் கீழே இருக்கிறது நம்ம கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஸோ மார்க்கெட் ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். ஓகே, இது எஜுகேஷனல் வீடியோ. நாங்கள் எப்படி மார்க்கெட்டை ரெடி பண்ணுறன்றதை நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. இதுலேருந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இதை ஃபாலோ பண்ணலாம் என்னென்ன. பட் நாங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து இப்படி தான் ஸ்டடி பண்ணுறோம். அதுதான் சொல்லிக் கொடுக்குறோம். நம்ம ஷேர் பண்ணிக்கணும், சொல்லிலாம் கொடுக்கல, ஷேர் பண்ணுறோம். அது சொல்லிக் கொடுக்குறதுலாம் பெரிய சமாச்சாரம். ஸோ இஸ் வேர் இட் இஸ். நான் இன்றைக்கி அட்வான்ஸஸ் தான் 1184, டிக்ளைன்ஸ் 451. Okay, minus flat on the 109 stocks. So top 10 gainers பார்க்கலாம். இதில் வந்து ஓகே இதுலேயே இருக்குது top 10 gainers. இங்கேயே வந்து நம்ம உள்ளே போகிறதால ஸோ டாப் 10 gainers பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50ல் கெயில், ஜீல், GAIL, ZEAL, SBIN, Hero Motors, ICICI Bank, Adani Port, BPCL, Bajaj Auto, Tech Mahindra. ஓகே, ஸோ இது வந்து டாப் கெய்னர்ஸில் இருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். இன்றைக்கி நிஃப்டி யார் மூவ் பண்ணுறாங்கன்றதை அதை பார்க்குறோம் நம்ம. புரியுதுங்களா? நிஃப்டியை யார் மூவ் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம் நம்ம. அடுத்தது இது வந்து இன்றைக்கி யார் நிஃப்டி கீழே இழுக்கிறாங்க. ஓகே, HCL Tech, நெஸ்லே, டாடா ஸ்டீல், இந்துஸ்தான் லீவர், இன்ஃபி, கிராசிம், JSWC. ஸோ இவங்களாம் இந்த டேக் டர்ன்ஸ் நினைக்கிறேன், ஒருத்தர் ஒரு நாள் இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் இங்கேயே வந்துடுது. நம்ம ஒன்றும் வெளியெல்லாம் போயிட்டு வர தேவையில்லை. ஸோ மோஸ்ட் ஆக்டிவ் செக்யூரிட்டிஸ் பை வால்யூம். ஓகே, இங்கேயே பார்த்துடலாம். அப்புறம் நம்ம இண்டெக்ஸ் லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகே, எஸ் பேங்க், அசோக் லேலண்ட் நம்ம 50 ரூபாலேருந்து இப்போ எங்கேயோ போயிடுச்சு. ஸோ ஓகே, தென் ஐடியா, நோ ஐடியா, ஆர்காம், ஜீல், பிஎன்பி, எஸ்பிஐஎன், ஃபெடரல் பேங்க், டாடா பவர் அண்ட் டாடா மோட்டர்ஸ். ஓகே, இதெல்லாம் ஃப்ரெஷ் வால்யூம் ஸ்பைக்ஸில் இருக்குது. புதுசாக ஒரு ஃபெடரல் பேங்க் நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோமான்னு தெரியல. பட் லெட்ஸ் லுக் அட் திஸ். ஓகே, இது வேல்யூவில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வேல்யூவில் வந்து ரிலையன்ஸ் பாசிட்டிவில் இருக்குது, ZEAL ப்ளஸ் அசோக் லேலண்ட் ப்ளஸில் இருக்குது, ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐஎன், பஜாஜ் ஃபினான்ஸ், எஸ் பேங்க் டெய்லி ப்ளஸில் தான் கொஞ்ச நாள் மைனஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி ரெகுலராக வரதா, புதுசாக எதுவும் இல்லை இதில் பார்க்குறதுக்கு. இதுலேயும் இது ஆல்ரெடி புதுசாக ஃபெடரல் பேங்க் வந்திருக்கு நினைக்கிறேன். ஃபெடரல் பேங்க் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நத்திங் மோர் டு ஆட், நத்திங் இன்ட்ரெஸ்டிங் டு ஆட் இன் திஸ். ஓகே, நவ் லெட்ஸ் லுக் அட். நம்ம யூஸ்வலாக நம்ம இதுக்கு அங்கே போயிடலாம். ஸோ இது நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம். இனிமேல் அந்த ஃபார்மேட் அது ஈஸியாக இருக்கிறதுனால அதில் பார்த்துருவோம். இப்போது இண்டைசஸ் போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போது ஓகே, நிஃப்டி ஓப்பன் ப்ரைஸ் வந்து 11,452. அது கீழே ட்ரேட் ஆகிறதுனால நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ரெண்டாவது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் 11,385. ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் இது வந்து மேலே ஓப்பன் கீழே ட்ரேட் ஆகும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பார்க்குறதுக்கு ப்ளஸ் 30 பாயிண்ட் இருக்கும், நம்ம மைனஸில் இருக்கும். ஓகே, ஓப்பன் ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆனால் தான் ஸ்ட்ராங், ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளஸ்லேயே மார்க்கெட் ப்ளஸில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆனால் வீக்கு, மைனஸில் ஓப்பன் பண்ணி ஓப்பன் ப்ரைஸ்க்கு மேலே ட்ரேட் ஆனால் ஸ்ட்ராங், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீ யார் நல்ல பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு பார்க்கலாம். நெட் கேப் 0.8, ஸ்மால் கேப் 1%, ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்குது. ஓகே, 5,540. ஓகே, ஸ்மால் கேப்லாம் ஓகே, ஒரு 1%. அப்புறம் பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி 22,315 மேலே தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி ரேஞ்ச் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக் போட்டிருந்தோம். ஐ திங்க் 22,500 ஒரு ரெசிஸ்டன்ஸு வீக்லியில். 21,500, 22,500 பேங்க் நிஃப்டி. இன்றைக்கி ஆட்டோ அண்ட் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.7. வேறு எதுனா பெரிய மீடியா பறகுது.
தென் ரியாலிட்டியும் டேக் ஆஃப் ஆகிருக்கு. ஸோ ப்ராட் மார்க்கெட் இதுவும் பார்ட்டிசிபேஷனில் வந்திருக்கு இப்போ. ஸோ தட் இஸ் வேர் இட் இஸ். நவ் நம்ம என்ன பண்ணோம், நம்ம அன்றைக்கி லோ பிக் பார்த்தோம், அதை வில் கோ டூ அன் ரீவிசிட் த லோ பிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ நம்ம வந்து அரவிந்த் ஃபார்மா பைட்ஸ் 864, டார்கெட் வந்து 932, SBI லைஃப் 928, SBI 210. ஓகே, இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, எனக்கு ஸ்க்ரீன்லேயே காட்டுறேன், ஈஸியாக நினைக்கிறேன். ஸோ SBI லைஃப் 872, நம்ம டார்கெட் வந்து 928. அரவிந்த் ஃபார்மா 863, நம்ம டார்கெட் 932, 8%. ஓகே, ஆரோ ஃபார்மா 881 இருக்குது, நம்ம டார்கெட் 932 போதான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுத்து SBI 210 டார்கெட்டு. SBIN 210 டார்கெட் 198 இருக்குது. இது லோ பிக் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, அடுத்து நம்ம பெல் பார்க்கலாம், பெல் என்ன இருக்குன்ட்டு. பெல்லு நம்ம இது நம்ம ஒரு 4 days 3 days பார்த்து ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு இது புரிஞ்சிடும். லோ பிக் ஸ்ட்ராட்டஜி மெயின்லி பேஸ்ட் ஆன் வால்யூம், ஞாபகம் வச்சுக்கோங்க. BHEL, அதாவது ஸ்டாக் கரெக்ஷனில் வரும்போது நம்ம எங்கே வாங்கலான்றது தான் நம்ம மெயின் நம்ம சொல்லிக்கிட்டு. ஸோ நம்ம வந்து இப்போ வால்யூம் இங்கே இந்த கவுண்டில் வால்யூம் போட்டிருக்கு. இங்கே வந்து 5 crores வால்யூம், இங்கே 12 crores வால்யூம், இங்கே வால்யூம் போட்டிருக்கு. ஓகே, வால்யூம் போட்டோடனே கரெக்ஷன் வந்ததுனாக்கா இந்த லோ கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ண 32, 3620 மேலே க்ளோஸ் பண்ணால் ஸ்ட்ராங். அந்த ட்ரேட் தான் எடுக்க முடியும், நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் நம்ம வந்து ஒன்ஸ் மோர் ஐல் எக்ஸ்பிளைன் இன் SBIN. ஓகே, ஏன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் டவுட் கேட்டிருந்தார். ஸோ SBIN வந்து இங்கே வால்யூம் இங்கே வால்யூம் பார்த்தீங்கன்னா 4 crores, இங்கே வால்யூம் பார்த்தீங்கன்னா 5 crores, 4 crores 5 crores. இந்த லோ வந்து 194. ஓகே, இங்கே வந்து 194 கீழே க்ளோஸ் ஆகிடுச்சு, 193 க்ளோஸ் மேலே இந்த காலம் பாருங்கள், 193 க்ளோஸ். இங்கே வந்து க்ளோசிங் பேசிஸ் தான், இன்ட்ராடே கிடையாது. இங்கே வந்து 195.10 க்ளோஸ். ஓகே, அதாவது இந்த லோ வந்து 195.10 அது மேலே லோ மேலே க்ளோஸ் ஆகிடுச்சு. இங்கே பை, இங்கே யூ கேன் ட்ரேட் ஃபார் 8%. இது வந்து லோ பிக் ஸ்ட்ராட்டஜி, சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் சார்ட்டு வந்து மெட்டா ஸ்டாக் தேவையில்ல, எந்த சாஃப்ட்வேரும் தேவையில்ல. ஆனால் ஓவர் பண்ணணும், கோல்டு ஒன்றா தேடணும், தோண்டணும், அப்போ தான் கிடைக்கும். நம்ம உட்காந்த இடத்துல அது கிடைக்காது. ஸோ உங்களுக்கு வந்து யூ கான்ட், அதாவது ஒருத்தருக்கு என்னென்ன ட்ரேட் கம்ஃபர்டபுள் அதை ட்ரேட் பண்ணுறது பெட்டரு. ஓகே, அண்ட் நத்திங் மோர் டு ஆட். ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் யூஸ்ஃபுல். ஹேவ் எ நைஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஹேவ் எ கிரேட் டே.